மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலான் மாதத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு இந்த ரமலான் எங்களுக்கு விட்டு சென்ற படிப்பினைகள், ரமலான் உண்மையில் எங்களிடத்திலே என்ன எதிர்பார்த்ததோ அந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ரமலான் வரையில் தொடர்ந்தும் பிரதிபலிக்க வேண்டும். ரமலானிலே நாங்கள் தொடராக ஒரு மாத காலம் நோன்பு நோற்றிருக்கின்றோம். ஒரு மாத காலம் இரவு தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அல் குர்ஆனை ஓதி வந்திருக்கின்றோம். நிறைய சதகாக்கள் செய்திருக்கின்றோம். பல தடவைகள் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றோம். நிறைய திக்ர்கள் செய்திருக்கின்றோம். பல நற்காரியங்களில் நாங்கள் இந்த ரமலான் காலப்பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த வணக்க வழிபாடுகளும் சரி, அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் சரி, இந்த ரமலானோடு முடிந்து போய்விடக்கூடாது. மாற்றமாக ரமலான் முடிந்ததற்கு பிறகும் அந்த செயற்பாடுகள் தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் ரமலான் எங்களுக்கு வந்ததற்குரிய நோக்கமே. அதுதான் நாங்கள் வெறுமனே ரமலான அந்த மாதத்தில் மட்டும் பயன்படுத்திவிட்டு போவதற்காக அல்லாஹு தாலா அந்த ரமலானை தரவில்லை. மாற்றமாக எங்களுடைய முழு வாழ்க்கையையும் ஒழுங்குபடுத்துவதற்காக, எப்பொழுதும் நல்லமல்களோடு வாழுகின்றவர்களாக, தௌபாவோடு வாழ்கின்றவர்களாக எங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தந்திருக்கின்றார். ரமலான் முடிந்து விடுவதோடு எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் முடிந்து விடுகின்றன என்று இருந்தால், உண்மையில் இந்த ரமலானிலிருந்து நாங்கள் சரியான பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லித்தான் அர்த்தம். ரமலானை நாங்கள் சரிவர பயன்படுத்தவில்லை என்று சொல்வதுதான் அதனுடைய பொருளாக இருக்கும். நாங்கள் உண்மையிலே ரமலானை பயன்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி இருந்தால், ரமலான் முடிந்து இன்றைக்கு 2 நாட்கள் கடந்து விட்டு இருக்கின்றன. இந்த 2 நாட்களிலும் நாங்கள் எப்படி இருந்திருக்கின்றோம் என்று சொல்வதை கொஞ்சம் நீங்க உங்களையே சுய விசாரணை செய்து பார்த்து கொண்டால், இந்த ரமலானை உண்மையிலே நான் பயன்படுத்தி இருக்கின்றேனா இல்லையா? ரமலானை சரியான முறையில் நான் பயன்படுத்தி இருந்தால், ரமலானுக்கு பிறகும் என்னுடைய இபாதத்துகள் அதே போன்று தொடரும். ரமலானுக்கு பிறகு கடந்த இந்த 2 நாட்களில் நாங்கள் தினமும் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கின்றோமா? தினமும் அல் குர்ஆனை ஓதி இருக்கின்றோமா? சுபகு தொழுகையையும் ஏனைய வக்துகளையும் ஜமாத்தோடு நிறைவேற்றி இருக்கின்றோமா? எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் தௌபா செய்திருக்கின்றோமா? துஆ கேட்டு இருக்கின்றோமா? என்னுடைய கடந்த ரமலானை அங்கீகரித்தருள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்திருக்கின்றோமா? இந்த 3 நாட்கள் எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்திருக்கின்றன என்று சொல்வதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து பார்த்து கொண்டோம் என்றால், இந்த ரமலான் உண்மையில் எனக்கு பயனளித்திருக்கின்றதா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய ரமலான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்களே தீர்மானித்து கொள்ள முடியுமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எங்களுக்கு 2 சம்பவங்களை உதாரணமாக சொல்கின்றான். ரமலான மாத்திரம் பயன்படுத்தி விட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த வணக்க வழிபாடுகளோடும் அந்த நற்காரியங்களோடும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்கு, அவர்கள் போன்றவர்களுக்கான 2 உதாரணங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். முதலாவது உதாரணம் ரீதா பின் சஅத் என்று சொல்கின்ற ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட உதாரணம். அந்த பெண்மணி போல் நாங்கள் இருந்துவிடக் கூடாது என்று சொல்வதுதான் அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதற்கான காரணம். என்ன அந்த சம்பவம்?
அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான், வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா. நீங்க யாரை போன்று இருக்கக்கூடாது என்றால், ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அவள் அதாவது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி மக்காவுக்கும் தாய்ப்புக்கும் இடையில இருக்கின்ற ஒரு இடத்துல வாழ்ந்தவள். அவளுக்கு ஒரு திறமை இருந்தது. நூல்களினால் அழகான கைப்பணிகளை அந்த பெண்மணி செய்வாள். அவள் தன்னோடு இன்னும் பல பெண்களை இணைத்து கொண்டு அவர்களை வேலை கமர்த்தி காலையிலிருந்து பகல் வரையில் நூல்களை பயன்படுத்தி நிறைய அழகான கைப்பணிகளை செய்வாள். அந்த ஒவ்வொரு கைப்பணியும் மிக இறுக்கமாக அழகாக பின்னப்பட்டதாக இருக்கும். அந்த கைப்பணிகளை பகல் பொழுது கடக்கின்ற நேரத்தில் இவரிடத்துல, இந்த ரீதா பின் சாத் என்ற பெண்மணி இடத்துல கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா அவ தானே எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கிறான். கொண்டு வந்து கொடுத்தா அவ என்ன செய்வா, அந்த அவ்வளோ பின்னல்களையும் அவிழ்த்து எறிந்து விடுவான். இந்த செயற்பாட்டை நாங்கள் எப்படி பார்ப்போம்? ஏதாவது பிரயோசனம் இருக்கிறதா இந்த வேலையில? காலையிலிருந்து அவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு மிக இறுக்கமாக பிடிச்சு கொண்டு செஞ்ச வேலை, அதை ஒரு நிமிஷத்துல அவிழ்த்து எறிந்து விடுகின்றார் என்று சொன்னால், அந்த அவ்வளோ முயற்சியும் அவ்வளோ கஷ்டமும் அவ்வளோ அந்த நூல்களும் வீண் தானே, வேஸ்ட் தானே. அந்த அவ்வளோத்தையும் வீணாக்கின அந்த வேலையை அந்த பெண் செய்கிறான். கிட்டத்தட்ட ரமலான்ல நாங்க தினமும் ஒரு மாத காலம் நோன்பு பிடிச்சு, ஒரு மாத காலம் இரவு தொழுகையில் ஈடுபட்டு, ஒரு மாத காலமா தொடர்ந்து அல் குர்ஆன் ஓதி, தௌபா செய்து, சதகாக்கள் செய்து, இஅ்திகாஃப் இருந்து, திக்ருகள் செய்து, இந்த அவ்வளோ செயற்பாட்டையும் மிகவும் தீவிரமாக நாங்கள் அதை செய்து வந்து, ரமலான் முடிந்த பெருநாளைக்கு பிறை கண்டு விட்டது என்று அறிவித்தல் வந்த அந்த நிமிஷமே அதை அனைத்தையும் கைவிட்டுட்டு பழையபடி எங்கட வேலைக்கு நாங்கள் திரும்பி விடுகின்றோம் என்று சொன்னால், அதனுடைய பொருளும் இந்த ரீதா பின் சாத் என்ற பெண்மணி செஞ்ச வேலைக்கு சமானமானதுதான். அல் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்றேன்டா, ஒரு நாளும் அந்த பெண் மாதிரி நீங்க இருக்க வானம். உங்களோட செயல்கள் நீங்க எந்த அளவு தூரம் சீரியஸாக செஞ்சு வாரீங்களோ அது கடைசி வரையில் தொடர வேண்டும். இடையில நீங்க கைவிட்டீங்க என்றால், இந்த பெண்மணி அவள் செய்த கைப்பணி பொருட்களை அவளே அவள் தெரிந்தது போன்ற செயற்பாட்டுக்கு சமானமானது என்று சொல்லி அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப பாருங்க என்னண்டா, நாங்க ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்தும் சீரியஸாக செஞ்சு வாரோம் என்று சொன்னால் அதை கைவிட்டு விடக்கூடாது. ரமலான் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்றா, ரமலான நாங்க 100% சரியா பயன்படுத்தணும். ஆனா அதோட நோக்கம் என்ன? ரமலான மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதுவா? கண்டிப்பாக இல்லை. ரமலான நாங்க பயன்படுத்த வேண்டும். எதற்காக? ரமலானை தொடர்ந்து வருகின்ற காலங்களில் எங்களுடைய இபாதத்துகளை நாங்க எந்த தடையும் இல்லாம, எந்த மன கஷ்டமும் இல்லாம, சிரமமும் இல்லாம செய்து வருவதற்கான ஒரு பயிற்சியாக அது அமைய வேண்டும். அதற்காகத்தான் எங்களோட வாழ்க்கையை அடுத்த வருஷம் வரையில அழகாக அமைச்சு கொள்றதற்கான ஒரு ஏற்பாடு தான் எங்களுக்கு ரமலான். அந்த வகையில ரமலானோடு மட்டும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முடித்துக் கொள்வோமாக இருந்தால் அது இந்த ரீதா பின் சாத் என்ற பெண்மணி செய்த வேலைக்கு சமானமானதாக இருக்கும். அது போன்றவர்களாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது சூரத்து ஆராஃப்ல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வத்லு அலைஹின் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். இது வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல்அம் இப்னு பஅூரா என்று சொல்கின்ற ஒரு மனிதனை பற்றிய கதை. அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எல்லா ஆற்றலையும் கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலாவிடத்தில்
அவன் துஆ கேட்டால் அந்த துஆ எந்த சந்தர்ப்பத்திலும் மறுதலிக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலாவிடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய எந்த பெயர்களை கொண்டு துஆ கேட்டால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கின்ற அந்த அறிவை அந்த மனிதன் பெற்றிருந்தான். அந்த சிறப்பின் காரணமாக அவன் கேட்கின்ற எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திலே வழங்கி இருந்தான். இந்த மனிதன் இவ்வளவு சிறப்புகளும் பாக்கியங்களும் பெற்றிருந்த போதிலும் அதனை சரியாக பயன்படுத்தி இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல மிகச் சிறந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்திலும் வெற்றியடைந்து மறுமையிலும் வெற்றியடைந்த ஒரு மனிதனாக மாறியிருக்க முடியும். ஆனால் அவனை ஷைத்தான் வழிகெடுத்ததன் காரணமாக, அவன் தனது மனோ இச்சையை பின்பற்றியதன் காரணமாக, உலக ஆசைகள் அவனுக்கு அதிகரித்ததன் காரணமாக அவன் என்ன செய்தான்? தன்னுடைய அந்த ஆத்ம பலத்தை பயன்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய சமூகத்துக்கும் எதிராக துஆ செய்கின்ற ஒருத்தனாக மாறினான். அதனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருந்த எல்லா பாக்கியங்களையும் இல்லாமல் செய்து அவனை வழிகட்ட ஒருவனாக மாற்றி விடுகின்றான். இந்த மனிதன் போலும் நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்பதுதான் அல் குர்ஆனுடைய உபதேசம். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார், ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டு இருந்தால் அவன் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க முடியும், மிகச்சிறந்த பேறுகளை பெற்றவனாக மாறி இருக்க முடியும். நாளைக்கு மறுமையிலும் சுவர்க்கத்துக்குரியவனாக அவன் மாறி இருக்க முடியும். ஆனால் அந்த அனைத்தையும் இழந்து போனது எதனால்? அவன் பாவம் செய்ய முற்பட்டதன் காரணமாக, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்ற முற்பட்டதன் காரணமாக. இதே போன்ற ஒரு தவறை நாங்களும் செய்துவிடக்கூடாது. ரமலான் மாதம் எங்களுக்கு வந்தது உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு, எங்களுடைய பாவங்களை இல்லாமல் செஞ்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரமலானை தந்தான். அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்ன விளைவு உண்மையிலே எங்களுக்கு கிடைக்கும்? ரமலானுக்கு பிறகும் இந்த இபாதத்துகள்ல தொடர்ந்தும் ஈடுபடுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வ இன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமாகவே தருவான் என்று சொல்லி இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற நேரத்தில் தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்வார்கள். இந்த இடத்துல ல இன் ஷகர்தும், நீங்க நன்றி உடையவர்களாக இருந்தால், நன்றி செலுத்தினால் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு தொடர்ந்தும் அந்த விஷயத்தை சரியாக செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவான். நீங்க ரமலான்ல உண்மையிலே இரவு தொழுகையில முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டீர்கள் என்றால், நோன்பை சரியாக நோட்டிருந்தீர்கள் என்றால், தௌபாவை சரியாக கேட்டிருந்தீர்கள் என்றால், தொடர்ந்து வருகின்ற நாட்கள்ல இரவு தொழுகையை தவற விடாமல் இருப்பதற்கு அது உங்களுக்கு துணை செய்யும். சுன்னத்தான நோன்புகளை அதற்கு பிறகும் தொடர்ந்து நோன்பதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்தும் பாவங்கள்ல ஈடுபடாமல் பாதுகாக்கப்படுவதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதைத்தான் அல்லாஹு தஆலா லஅஸீதன்னகும், உங்களுக்கு தொடர்ந்தும் அதிகரித்து தருகின்றான் என்ற அந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில ரமலானுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரமலானுக்கு பிறகு எங்களுடைய செயற்பாடுகள் ரமலானில் இருந்தது போலவே தொடர்ந்தும் ஏன் இருக்க வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? இமாம்கள் முக்கியமான சில காரணங்களை குறிப்பிடுவார்கள். முதலாவது முக்கியமான காரணம் என்னென்றால், ரமலான் ஒரு மாசம் அதுல நிறைய இபாதத்துகள் ஈடுபட்டோம்.
அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா? இதை நாங்க எப்படி அறிந்து கொள்றது? அது ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்று சொல்வதற்கான முதலாவது அடையாளம் என்ன? நாங்க எங்களுடைய இபாதத்துக்கள்ல தொடராக ஈடுபடுவதற்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போல பெரும் பாவங்கள்ல ஈடுபடாமல் நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம் என்று இருந்தால் கண்டிப்பாக இந்த ரமலான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பொருள். இதனால தான் சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள். பொதுவாக சஹாபாக்கள் மாத்திரமல்ல, சலஃபு சாலிஹீன்களை பற்றி இமாம்கள் குறிப்பிடுவார்கள். ரமலான் கடந்தது முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர்ந்தும் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். எதற்காக? யா அல்லாஹ், இந்த ரமலானை அங்கீகரித்து விடு. ஏன் ரமலான் அங்கீகரிக்கப்படணும்? ரமலான் அங்கீகரிக்கப்படுறது என்று சொல்றது காட்டுகிறது என்ன? நாங்க தொடர்ந்தும் இபாதத்துகள்ல சலிக்காம ஈடுபட்டு கொண்டிருப்போம், பாவங்களை விட்டு தூரமாக இருப்போம். அப்படி நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ரமலான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்து. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கூனு லிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமன் லில் அமல். நீங்க ஒவ்வொரு இபாதத்திலும் சரியா ஈடுபடணும் என்று சொல்றதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு அல்லது அதை விட ஒருபடி மேல உங்களுடைய செயற்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்டனவா என்று சொல்றதிலே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய கவலை மிகப்பெரிய கவலையாக இருந்தது. எங்களுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றனவா, அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்கின்றானா என்று சொல்கின்ற அந்த கவலை அவர்களை பொறுத்தவரையில் இருந்தது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்வதற்கான அடையாளம் என்ன? நாங்க தொடர்ந்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான செயற்பாடு என்ன தெரியுமா? நீங்க ஒரு செயற்பாட்டை அது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்தும் செய்து வருவோம். தொடர்ந்து ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது, அப்படி செய்கின்றோம் என்று இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். ஏன்? நாங்க எங்கட ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்றதற்கான அடையாளமாக இதுதான் இருக்கின்றது. அதே மாதிரி ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான அடையாளம், நாங்க பாவங்களை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று சொல்றது. இந்த ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள், வல் ஜும்அத்து இலா ஜும்அ, ஒரு ஜும்மா தொழுகையிலிருந்து இன்னொரு ஜும்மா தொழுகை வரையில், வ ரமதானுன் இலா ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரையில், முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன, ஒரு ரமலானை நாங்க பயன்படுத்தினோம் என்றால் அடுத்த ரமலான் வரையில் இந்த ரமலான் எங்களுடைய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரமாக இருக்கும், கஃபாராவாக இருக்கும். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அடுத்த ரமலான் வரையில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலான் காரணமாக இருக்கும். அது சும்மா காரணமாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. அந்த ரமலான் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலான் காரணமாக இருக்கும். ரமலான் மட்டுமல்ல, ஜும்மா தொழுகை, இன்றைய நாள் ஜும்மாவை உரிய நேரத்துக்கு சமூகம் தந்து, உரிய முறையில் குதுபாவை செவிமடுத்து, உரிய முறையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்வீர்கள் என்றிருந்தால் அடுத்த ஜும்மா வரையில் உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பாவங்களுக்கு இது குற்றப்பரிகாரமாக அமையும். மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகையும் கூட, சுபஹ் தொழுகை அதே வடிவத்தில் நீங்கள் நிறைவேற்றினால் லுகர் தொழுகை வரையில் உங்களால் நடைபெற இருக்கின்ற பாவங்களுக்கு அது ஒரு குற்றப்பரிகாரமாக அமையும். அதே போல் லுகர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப், இஷா, ஒவ்வொரு தொழுகையும் அடுத்த தொழுகை வரையில் உங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன சொன்னார்? இதா உஜ்துனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற நேரத்தில் இமாம்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம்,
எங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையும் குற்றப்பரிகாரமாக இருக்கலாம், ஒவ்வொரு ஜும்மாவும் ஒவ்வொரு ரமலானும் குற்றப்பரிகாரமாக இருக்க முடியும். ஆனால் நிபந்தனை என்ன? அங்க பெரும் பாவங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த 2 தொழுகைகளுக்கு இடையில், 2 ஜும்மாக்களுக்கு இடையில், 2 ரமலான்களுக்கு இடையில் நாங்கள் பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கின்றோம் என்று இருந்தால்தான் அந்த ஒவ்வொரு செயற்பாடும் எங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். அது எதனை காட்டுகிறது? நாங்க பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கின்றோம் என்றால் அந்த ஜும்மாவும் அந்த தொழுகையும் அந்த ரமலானும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வதற்கான அடையாளமாகத்தான் அது இருக்கின்றது. எங்களுடைய ரமலான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும். எதனை வைத்து? அடுத்த ரமலான் வரையில் பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தூரமாக இருக்கின்றீர்களா? அப்படி இருந்தால் இந்த ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று பொருள். அதே மாதிரி அடுத்த ரமலான் வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவமுஹா வைன் கல்ல, தொடராக செய்யணும். ஆனால் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. நாங்க ரமலான்ல 2 மணித்தியாலம் கியாமுல் லைல் தொழுதிருப்போம். குறைந்தபட்சம் 10 நிமிடம் மேலும் எங்களால் தொழ முடியுமாக இருக்கின்றதா? ரமலான்ல 30 நாட்களும் நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம். குறைந்தது மாதத்தில் 2-3 நோன்புகளாவது எங்களால் பிடிக்க முடியுமாக இருக்கிறதா? நாங்கள் ரமலானில் தொடர்ந்து பெரிய தொகையை சதகாக்கள் செய்திருப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை ஏனும் ஒரு சிறிய தொகையேனும் சதகா செய்ய முடியுமாக இருக்கிறதா? எங்களுக்கு இடைக்கிடையேனும் தௌபா செய்து கொள்ள முடியுமாக இருக்கிறதா? இப்படி ரமலானினுடைய அந்த இபாதத்துக்களை தொடராக செய்வதற்குரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த ரமலான் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையில் நாங்க இந்த ரமலான் முடிகின்றது என்று சொல்கின்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை, இந்த ரமலான் எங்களுக்கு விட்டு செல்கின்ற ஒரு படிப்பினை, ரமலான்ல நாங்க செய்த இபாதத்துக்களை குறைந்த வடிவத்திலேனும் தொடராக செய்ய வேண்டும் என்று சொல்வது. இரண்டாவது, ரமலான்ல நாங்க பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றோம், பாவங்களை தவிர்த்து வாழ்ந்திருக்கின்றோம், அந்த பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அந்த படிப்பினையை இந்த ரமலான் எங்களுக்கு விட்டு செல்கின்றது. இது இமாம்கள் சொன்ன முதலாவது காரணம், ஏன் நாங்க ரமலானுக்கு பிறகும் இந்த செயற்பாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்வது. இரண்டாவது காரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு ரமலான் ஏன் தரப்பட்டு இருக்கின்றது என்று சொல்கின்ற நேரத்தில் இமாம்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கின்றது. ரமலான் ஒரு மாத கால ஒரு பயிற்சி நெறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் இரப்பிக்கும் ஃபீ அய்யாமி தஹரிக்கும் நஃபஹாத் அலா ஃபதஅர்ரது லஹா லஅல்ல அஹதக்கும் மன் துத்ரிகஹு நஃபஹத்துன் ஃபலா யஷ்கா பஅதஹா அபதா. இது தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து என்ன என்று சொல்வதில் இமாம்கள் ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது, அல்லாஹு தாலா அவன் படைத்த நாட்கள்ல காலங்கள்ல சில விசேடமான சந்தர்ப்பங்களை வைத்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்றால் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்பது சம்பந்தமாக இமாம்கள் விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் சொல்வார்கள், இது எதனை குறிக்கிறது? ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள், ஒரு பயிற்சியாக அல்லாஹு தாலா அவற்றை எங்களுக்கு தந்திருக்கின்றார். குறிப்பாக ரமலான், அது மாதிரி இந்த ஜும்மா, இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பயிற்சியை சரியாக நாங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு பிறகு அந்த பயிற்சி கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பிரயோசனமானதாகத்தான் இருக்க போகிறது. அதைத்தான் வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் அதிர்ஷ்டசாலியாக இருப்பான் என்று இந்த ஹதீஸ் சொல்கின்றது.
நாங்கள் சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு ட்ரைனிங் நாங்கள் ஏன் எடுக்கின்றோம்? அதற்கு பிறகு அந்த விஷயத்தை ஒழுங்காக செய்வதற்கு தானே. பொதுவாக இந்த உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனிடத்தில் ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அதற்கு 21 நாட்கள் போதுமானவை என்று சொல்லி. 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்தும் ஒருத்தன் செய்து வருகின்றான் என்று சொன்னால் அது அவனுடைய பழக்கமாக மாறிவிடும். இப்ப நாங்க ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கிறோம், ஒரு மாச காலம். ரமலான் கியாமுல் லைல் தொழுவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், திக்ர் செய்வதற்கும், நோன்பு பிடிப்பதற்கும், தௌபா செய்வதற்கும், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறோம். இந்த ட்ரைனிங்கை ரமலான் முடிஞ்ச உடனே கைவிட்டு விடுகின்றோம் என்று சொன்னால், எடுத்த ட்ரைனிங்கை அதை பிராக்டிஸ் பண்றதற்கான வாய்ப்பே நாங்க எடுத்துக்கொள்றல்ல என்று சொன்னா, இப்ப எடுத்த ட்ரைனிங்க்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? ஏன் நாங்க அந்த ட்ரைனிங் எடுத்தோம்? ஒரு கருத்தும் இல்லை. அப்போ ஒரு ட்ரைனிங்கை நாங்க எடுத்தோம் என்றால் அதோட முழு பிரயோசனம் எங்க இருக்கும்? ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அதை நாங்க முறையாக கடைபிடிக்கின்றோமா இல்லையா என்பதில் தான் எடுத்த ட்ரைனிங் பிரயோசனமே இருக்கிறது. அப்ப ரமலான் ஒரு ட்ரைனிங் காலம். அந்த காலத்துல நாங்க எடுத்த அந்த ட்ரைனிங்கை ரமலானுக்கு பிறகுதான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த காலம் தான் நாங்க இரவு தொழுகையை சரியாக ஈடுபட வேண்டிய காலம், குர்ஆன் ஓதல தொடராக செய்ய வேண்டிய காலம், நோன்பு பிடிக்கிறத நாங்க சரியாக செய்ய வேண்டிய காலம். ஷவ்வால் மாதத்துல 6 நோன்புகள் சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கின்றன, நாங்க அதை நோக்கணும். ஒவ்வொரு மாசமும் ஐயாமுல் பீர்ல நோன்பு நோற்பது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்பு நோற்பது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த நோன்புகளை நாங்க தொடர்ந்து நோக்க போறோமா இல்லையா? ரமலான்ல நாங்க ஒரு மாசம் எடுத்த ட்ரைனிங்குக்கு பொருள் இருக்கிறதா இல்லையா என்பது எதுல விளங்கும்? நாங்க தொடர்ந்தும் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறோமா இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவை சரி நாங்க கியாமுல் லைல் தொழுறோமா இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவை சரி நாங்க சதக்கா கொடுக்கிறோமா இல்லையா? தினமும் ஒரு ஐன் சரி, ஒரு பக்கம் சரி குர்ஆன் ஓதுறோமா இல்லையா என்பதுல தான் நாங்க கண்டுகொள்ள முடியும் இந்த ட்ரைனிங் எங்களுக்கு பயனளித்து இருக்கிறதா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை பாருங்க. தஆஹதுல் குர்ஆன ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹு அஷத்து தஃபஸ்ஸியன் மினல் இப்லி ஃபீ அக்லிஹா. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், உங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை போட்டுக்கொள்ளுங்க. அதாவது தொடர்ந்து அதை ஓதி வருவதற்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு ஓதுவேன் என்று சொல்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அக்ரிமெண்ட் படி தொடர்ந்து ஓதிவாங்க. ஏன் அப்படி நீங்க செய்யலண்டா ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹு அஷத்து தஃபஸ்ஸியன் மினல் இப்லி ஃபீ அக்லிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். அதாவது ஒட்டகம் அது கட்டி வச்சிருக்கின்ற கயிறை அதை அறுத்து கொண்டு எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதை விட வேகமாக குர்ஆன் உங்களிடத்தில் இருந்து ஓடிவிடும் என்று சொன்னார். குர்ஆனை நாங்க பாடமாக்கினாலும் சரி, ஓத பழகினாலும் சரி, தொடர்ந்தும் செய்யலண்டா அது எங்களை விட்டு இல்லாமல் போய்க்கிறோம். குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுக்கு முடியாமல் போய்க்கிறோம். நாங்க மனநமிட்டவர்கள் பாடமாக்கினதெல்லாம் மறந்து போயிடும். அதே மாதிரி தான் குர்ஆன மாதிரியே தான் நோன்பும், குர்ஆன மாதிரியே தான் கியாமுல் லைலும், குர்ஆன மாதிரியே தான் சதக்காவும், திக்ரும், தௌபாவும் எல்லாமே. இந்த ஒவ்வொரு விஷயமும் நாங்க தொடர்ந்தும் செய்து வரவில்லை என்றால் அந்த பழக்கம் எங்களுக்கு அது ஒரு கஷ்டமா மாறிடும், சிரமமா மாறிடும். அதை நாங்களே கைவிட்டு விடுவோம். அந்த வகையில இங்க குர்ஆன், இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு என்னன்னா, நீங்க ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட நீங்க ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு கொள்ளுங்க. குர்ஆன் எப்படி ஓத போற? டெய்லி ஒரு பக்கம் ஓதுவேன். நீங்க எப்படி நோன்பு பிடிக்க போற? மாசத்துக்கு ஒரு நோன்பு அல்லது 2 மாசத்துக்கு ஒரு நோன்பு நான் பிடிக்க போறேன். அல்லது சதக்கா எப்படி செய்ய போற? வாரத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்சது இவ்வளவு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா சதக்கா செய்வேன். நீங்க கியாமுல் லைல் எப்படி தொழ போறீங்க? மாசத்துக்கு ஒரு தடவை நான் கியாமுல் லைல் தொழ போறேன். இப்படி இந்த ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் நீங்களே உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்றை போட்டுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தஆஹதுல் குர்ஆன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்படி நீங்க ஒரு ஷெட்யூலை போட்டு அதை தொடராக செய்து வருகின்ற பழக்கம் இருந்தால்தான் ரமலான்ல நீங்க எடுத்த பயிற்சி இருக்கிறதே அது அடுத்த ரமலான் வரையில தாக்கு பிடிக்கும். இல்லாவிட்டால் ஒரே மாசத்துல அந்த அவ்வளோ பயிற்சியும் மறந்து போயிரும், வீணா போயிடும். அப்ப அந்த இடத்துக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. இந்த ரமலான நாங்க மிகச்சிறந்த முறையில பயன்படுத்தி இருக்கின்றோம் என்றதற்கான அடையாளம் நாங்க தொடர்ந்தும் எங்களோட செயற்பாடுகள்ல ஈடுபடுவது, அதே மாதிரி பாவங்களை விட்டு தூரமாகி தவிர்ந்திருப்பது. அந்த வகையில அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள வேண்டும்.